Morning students, welcome to our math class. Students, exercise 3.16 போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேட்ரிக்ஸ் போட்டுட்ருக்கோம். மேட்ரிக்ஸை ரொம்ப ஈஸியானதுன்னு சொல்லியிருக்கோம். அட் த சேம் டைம் ஸோ இப்போ அப் டு டாட் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஸோ ஈஸியான 2 மார்க்கு தான். ஸோ அதுக்கு மறுபடியும் அதை அடிக்கடி நம்ம ரீகால் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும் கான்செப்ட் வைஸு. ஸோ எக்ஸாம்பிள் 3.55 ஆல்ரெடி போட்ட மாடலே தான். கன்ஸ்ட்ரக்ட் 3x3 மேட்ரிக்ஸ் whose elements are aij equal to I squared j squared. ஸோ 3x3 அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸோடைய ஃபார்மட் A11 A212 A13. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த ஃபார்மட் எழுதினாவே ஒரு 2 மார்க் கொஷினுக்கு ஒரு 1/2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் கண்டுபிடிக்கணும். A11 அப்படின்னா ஸோ ஜென்ரல் என்னது I ஸ்கொயர்டு J ஸ்கொயர்டு. ஸோ அதை நான் இங்கனுக்குள்ளே ரைட் பண்ணிவிட்டு ஸோ I ரெப்ரசன்ட்னா இங்கே என்னது ஃபஸ்ட் ஒன் I, செகண்ட் ஒன்று J. ஸோ அப்போ 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு. 1 1s are 1. இந்த 1 ஸ்கொயர் பண்ணிடுங்க. 1 1s are 1. ஸோ இப்போ இந்த ஆன்சர் 1 into 1 1. ஸோ இதே மட்டும் 1 2 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு. அப்போ இந்த ஆன்சர் 1 1s are 1, 2 2s are 4. ஸோ அப்போ ஃபைனலாக 1 into 4 equal to 4. ஓகேவா. சிமிலர்லி இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணிடுங்க, இந்த மேட்ரிக்ஸில் ஃபில் பண்ணும்போது we get this one. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஸோ யூ கேன் ரீகால் ஒரு 2 days நம்மளோட கான்செப்டை ரீகால் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. நெக்ஸ்ட் இதுக்கு ஏன் மிஸ் இது இப்போ மறுபடியும் ஹோம்ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி இந்த மாடல் நம்ம போட்டிருக்கோம். அட் த சேம் டைம் இது க்ரியேட்டிவாகவும் கேட்க நமக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாடலில். ஸோ எப்படி மிஸ் க்ரியேட்டிவ் இருக்கும் அப்படின்னா I ஸ்கொயர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது I ஸ்கொயர்டு ப்ளஸ் J ஸ்கொயர்டா, I ஸ்கொயர்டு ப்ளஸ் J ஸ்கொயர்டுன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் அ க்ரியேட்டிவ். இங்கே மல்டிப்ளை இருக்கிறத நான் ப்ளஸ்ன்னு போட்டால் கூட தட் ஆல்சோ க்ரியேட்டிவ். ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.56 வாட் இஸ் இட், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ABC ஃப்ரம் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இன் பிட்வீனில் ஈக்குவல். ஸோ இப்போ போத் மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா தென் த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா. ஸோ இந்த சென்டென்ஸை ரைட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ லெட் அஸ் work out on the board. So example 3.56 two matrices are equal. So by given matrices are equal, given matrices are equal na the corresponding elements are equal. Okay. Next, what is the first one? A minus B. Here, what is the first one? 1. So, by A minus B equal to 1. Equation number 1. Next, 2A plus C. What is the second one? 5. 2A plus C. 2A plus C equal to 5. Okay, va? Next. What is the next? 2A minus B. 2A minus B equal to 0. Next, 3C plus D equal to 2. Equation number 4. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ரைட் பண்ணி ஐ கிவ் த நேம் ஃபார் தட் ஈக்குவேஷன் 1 2 3 4. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 அப்படின்னா ஏயும் பியும் காம்பினேஷன். நெக்ஸ்ட் ஏபி காம்பினேஷனில் இருக்கிற ஈக்குவேஷன் தான் எடுக்கணும். திஸ் இஸ் ஏசி, டோன்ட் டேக் திஸ் ஒன் ஏபி. ஸோ அப்போ யூ ஹாவ் டு டேக் ஏபி காம்பினேஷன். ஸோ ஏ மைனஸ் பி ஈக்குவேஷன் அப்போ 1 3.
we have to solve equation 1 and 3. Okay va? So 1 and 3 solve பண்ணுறோம். What is that? A minus B equal to 1, 2A minus B equal to 0. Okay va? So next, so இது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஏ இங்கே 2ஏன்னு இருக்குது, இங்கே பி இங்கேயும் பி. ஸோ அப்போ ஒரு சைன் சேஞ்ச் பண்ண ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி சால்விங் பார்த்துருக்கோம். ஒரு சைன் சேஞ்ச் பண்ணாவே சால்வ் ஆயிரும். ஸோ ஏமி சைன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் வந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ மைனஸ் பி கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிட்டேன், மைனஸ் பி ப்ளஸ் பின்னு சைன் சேஞ்ச் பண்ணேன். ஸோ ஒரு இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணாவிட யூ ஹேவ் டு சைன் சேஞ்ச் ஃபார் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் 2a அதனால் மைனஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே 0 தான். ஸோ அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் நம்ம ஆப்போசிட் சிம்பிள் போட்டுக்க வேண்டியதாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகிடும், ஸோ அப்போ மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடுது. ஸோ மைனஸ் 2a ப்ளஸ் 1a இங்கே நம்பர் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திஸ் இஸ் 1. ஸோ அப்போ 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் பிக்க சிம்பிள் தான். ஓகேவா? ஈக்குவல் டு 1. ஸோ இது 0 தானே. ஸோ அப்போ 1ல் மைனஸ் 0னாலும் 1 தான். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a? minus 1. கரெக்டா? ஸோ 1 by minus 1 ஆட்டோமேட்டிக்கலி a value minus 1. Next we have to substitute a value in any one of the 1 or 3. We get the answer of the remaining variable. So a minus b equal to 1. So what is the substitute? A equal to minus 1 in 1. Okay va? A equal to minus 1 in 1. Okay va? So அப்போ a value minus 1 minus b 1. So அப்போ we have to find out the value of b. So b move பண்ணுறேன் அந்த சைடு. ஸோ மைனஸ் b ப்ளஸ் b மூவ் ஆயிடுச்சு. இந்த 1 இந்த சைடு மூவ் ஆகும்போது minus 1. What is it? So the answer b equal to minus 2. Got it? நெக்ஸ்ட் இது நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிக்கிறோம் இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தடு. ஸோ அதை தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் மிஸ். ஸோ நெக்ஸ்ட் we have to find out the value of c and d. ஸோ வாட் இஸ் இட்? ஸோ ஏ காம்பினேஷனில் சி வச்சு ஒரு ஈக்குவேஷனுக்கு, தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் a equal to minus 1 in equation number 2. ஓகேவா? What is it? 2a plus c equal to 5. Okay va? So I write that a equal to minus 1 in number 2. So 2a plus c equal to 5. Then substitute a value equal to minus 1. So 2 into minus 1 plus c equal to 5. So multiple panna 2 ones are 2. So plus into minus minus. So minus 2 plus c equal to 5. So minus 2 equal to other side move ஆகும்போது plus 2 வரும். So 2 plus 5, what is it? 7. The answer is 7. So c value find பண்ணியாச்சு, பாக்ஸ் பண்ணிக்கிறோம். Next we have to find the value of d. ஃபைன் பண்ணணும். டியோடைய காம்பினேஷனில் இருக்கிற ஈக்குவேஷன் ஒன்லி ஒன். 3c ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2. 3c ப்ளஸ் டி ஈக்குவல் டு 2. Why you select this equation? Because it is only one combination of d. Okay va? So 3c plus d equal to 4. 3c plus d equal to 2. Equation number 4.
So already we find the value of C. So what is the value of C is 7. You have to substitute here itself 3 into 7 plus D equal to 2. So 3 7s are 21 plus D equal to 2. So for D equal to 2 minus 21. What is the answer? D answer, that is 19. Plus 19 or minus 19? Minus 19. So already I told you, if you add or subtract, you have to put the symbol is bigger number symbol. So the answer of D value is minus 19. Okay, students? If you have any doubt, you have to ask to me. Equations equal matrix அப்படினால corresponding elements are equal னு எடுத்துக்கிறோம். Then equations 1 2 3 4 னு நேம் கொடுத்துட்டு then you have to solve. We get the values of the variable பண்ணி values எல்லாம் இந்த மட்டும் find out பண்ணியாச்சு. That's all. Okay students, let us move now. Exercise 3.17 Operations on matrices. In this section we shall discuss the addition and subtraction of matrices, multiplication of a matrix by a scalar and multiplication of matrices. Okay students? So addition and subtraction of matrices அப்படின்னு எடுத்தோம்னா two matrices can be added or subtracted if they have the same order. That is a very important one. So ரெண்டுமே சேம் ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் we can add or subtract. ஸோ இந்த addition subtraction எப்படி மிஸ் அப்படின்னா சிம்பிள் நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி போடுவோமோ அதே மாடல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க ஏபிசி. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸு ஏபிசி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ரோவில், செகண்ட் ரோவில் டிஇஎஃப். அனதர் மேட்ரிக்ஸை ஆடுன்னு சிம்பிள் கொடுத்து ஜிஹெச்ஐ ஜேகேஎல். ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 3. அதே மட்டும்தான் செகண்ட் மேட்ரிக்ஸ்லேயுமே ஃபஸ்ட் ரோவில் 3 மெம்பர்ஸ். அப்போ அந்த ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ப்ளேஸில் ஃபஸ்ட்டு யார்? ஏ. ஸோ அதே மட்டும் செகண்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு யார்? ஜி. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அதே மட்டும் ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் ப்ளேஸ் யார் இருக்கா? பி. செகண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோவில் யார் செகண்ட் இருக்கா? ஹச். ஸோ ஆட் பண்ணிக்கணும். சிம்பிள். சப்ராக்ஷன் மீன்ஸ் சேம் சப்ராக்ஷனும் இதே மாடல் தான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கும்போது யூ கேன் கிளியர்லி த கான்செப்டை பாருங்கள். ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 and B matrix also given. What is the find? A plus B. ஸோ இப்போ A plus B எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஸோ ரெண்டு சிம்பிளையும் A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் ரைட் பண்ணிட்டோம். ஸோ கொஷின் டெஃபினேஷனில் கொடுத்துருந்தாங்க, if you added the two matrices, they have the same order. That is very important one. சேம் ஆர்டர் அப்படின்னு சொன்னனால சரி என்ன மிஸ் புரியலையே அப்படின்னா இப்படி கூட நீ வச்சுக்கோ. இப்போ பாரு, ஃபஸ்ட் ரோவில் இங்கே ஃபஸ்ட் ரோ 3, இங்கேயும் ஃபஸ்ட் ரோவில் 3 மெம்பர்ஸ், செகண்ட் ரோவில் 3 மெம்பர்ஸ், செகண்ட் ரோவில் 3 மெம்பர்ஸ், தேர்ட் ரோவில் 3 மெம்பர்ஸ், இங்கேயும் தேர்ட் ரோவில் 3 மெம்பர்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எலமெண்ட் வந்துடுதா? கரெக்டாக பேர் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ we can add. ஓகேவா? எப்படி மிஸ் ஆட் பண்ண? இங்கே ஃபஸ்ட்டு யார் இருக்கா? 1. இந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு 1. ஸோ அப்போ 1 + 1 2. இது மட்டும் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் யார்? 2. ஸோ அதே மட்டும் இங்கே யார் இருக்கா? 7. ஸோ அப்போ இங்கே 2, இந்த பிளேஸில் யார் இருக்கா? 7. ஸோ அப்போ 2 + 7. ஸோ அது மட்டும் இங்கே 3, இங்கே யார் இருக்கா? 0. 3 + 0. ஸோ அப்போ இந்த மாட்டோம் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ண வேண்டியதா? ஆட் பண்ணி ஆன்சர் எடுக்க வேண்டியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லாஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா? 7. இங்கே ஃபஸ்ட்டு யார் இருக்கா? 2. 7 + 2 9. இங்கே 9, இங்கே லாஸ்ட்டில் யார்? 0. ஸோ அப்போ 9 + 0 9. ஸோ இந்த மாட்டோம் ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ண வேண்டியது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 3.57 இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஓகேவா?
ஸோ அதே மாதிரி தான் சப்போஸ் மேபி ஒரு க்ரியேட்டிவாக கேட்கலாம், என்னது மிஸ் அப்படின்னா அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ் வென் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இட் இஸ் பாசிபிள் இப்போ இஃப் தே ஹேவ் த சேம் ஆர்டர், திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு லைனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்னு போட்டு 2 matrices can be added or subtracted if they have the same order. You have to write the first line only. Okay va? Next example 3.57 is also homework for you. So already எது homework சொல்லியிருக்கேன், 3.55 homework and then now 3.57 is a homework. Miss 5, 6. ஸோ இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண சம்மு தான் 3.56. ஓகேவா? நெக்ஸ்ட் 3.58 exercise 3.17. the first sum, what is it? A matrix, B matrix are given. We have to verify A plus B equal to B plus A, and then second one A plus minus A equal to minus A plus A equal to 0 அப்படின்னு வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இங்கே உள்ள எல்லா சம்ஸையுமே நீ ஹாவ் டு ஸ்டடி வெல், பிகாஸ் எந்த கொஷின் வேணாலும் கேட்கலாம். அட் த சேம் டைம் அது க்ரியேட்டிவாக கேட்டால் கூட நமக்கு ஈஸியாக இருக்கும் கம்பேர் டு ரிமைனிங் லெசன்ஸ். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி வெல், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இட்? 17ல் ஃபஸ்ட்டு சம் ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணிவிட்டேன். 2 வெரிஃபை. ஸோ உங்கள் வெரிஃபைன்னு சொன்னனால 2 வெரிஃபை அப்படின்னு நான் ரைட் பண்ணிவிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் A plus B equal to B plus A. ஸோ வாட் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைட்? ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? A plus B. ஸோ அப்போ LHS equal to A plus Bன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வாட் இஸ் த LHS பார்ட்டு? A plus B. What is the A matrix? 1, 9, 3, 4, 8, minus 3. ஸோ மேட்ரிக்ஸ் எழுதும்போது இந்த மாட்டம் சேம் லைன்லேயே வரணும். ஸோ ரோ எடுத்தாலும் கரெக்டாக லைன் போகணும், காலம் எடுத்தாலும் கரெக்டாக லைனில் வரணும். நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ். வாட் இஸ் த பி மேட்ரிக்ஸ்? 5, 7, 3, 3, 1, 0. ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 1 அங்கே 1, ஸோ அப்போ 1 + 5. நெக்ஸ்ட் 9 அங்கே செகண்ட் என்ன இருக்குது? 7, ஸோ அப்போ 9 + 7. நெக்ஸ்ட் 3, 3, ஸோ 3 + 3, ஸோ 4. ஸோ அதே மட்டும் பிளேஸில் அங்கே என்ன இருக்குது? 3, 4 + 3. நெக்ஸ்ட் 8 இங்கே ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா? 1, 8 plus 1 minus 3 plus 0. What is the answer? 1 plus 5 na 6, 3 plus 3 na 6. Next 9, 8 plus 1 na 9. Next 16, 7 minus 3. A plus B oda value find out பண்ணியாச்சு. Next we have to go, move to the RHS part. What is the RHS part? Na right hand side. What is the right hand side? B plus A. So I have to write the value B plus A. What is the B matrix? B matrix is a 5, 7, 3, 3, 1, 0 plus what is the A matrix? 1, 9, 3, 4, 8, minus 3. Okay va? So you have to add these two. What is it? For first one, இங்கே first number எடுத்தோம்னா இங்கே என்னதான் எடுக்கணும்? First number. அப்போ 5 plus 1, 6. Next 7 plus 9. Next 3 plus 3. Next 3 plus 4.
Next 1 plus 8. 0 minus 3. What is then that final answer? That is 6, 6, 9, 16, 7 minus 3. That's all. Okay, ba. So from 1 and so I give this is 1, the left hand answer, final answer, and then right hand final answer. I give the name for that. So from 1 and 2. From 1 and 2, what do you understand from this? From 1 and 2, the answers are equal. 6, 16, 6, 7, 6, 7, 9 minus 3, 9 minus 3. So both answers are equal. Therefore, A plus B equal to B plus A. So, what is, I think you know very well this one. Because it is a commutative law. Front and back change ஆயிருக்கா A plus Bங்கிறது எப்படி மாறி இருக்கு B plus A. ஸோ அப்போ இந்த மாதிரி front and back change பண்ணி ரைட் பண்ணால் we call that is a commutative law. So what do you understand from this? The commutative law is satisfied in addition in matrices.